This video sponsored by Gin Reviews. Gin Reviews means நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜின் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மழைக்காலம் பரவலாக தொடங்கி இருப்பதால் 11 வகையான வைரஸ் காய்ச்சல் மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது பற்றி 2 மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பருவமழை காலம் தொடங்கி இருப்பதால் பல மாவட்டங்களில் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. டெங்கு உள்பட 11 வகையான வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக தெரிவித்து வந்துள்ளது. வைரஸ் ஃபீவர் போன்ற பல காய்ச்சல்களில் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியில் சிக்கி தவித்து வருகின்றனர். சாதாரணமாக உடல் வலி போல தொடங்கும் இந்த காய்ச்சல் சில மணி நேரங்களில் ஆளை ஒட்டுமொத்தமாக முடக்கி போடும் அளவுக்கு தீவிரத்தன்மை அடைந்து வருகிறது. எனவே உடல் சோர்வு அல்லது மூட்டு கை கால் வலி வருவதை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. சாதாரண காய்ச்சல் என மருந்து கடைகளில் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு அலட்சியமாக இருப்பது பல ஆபத்துக்களை உருவாக்கலாம். டெங்கு போன்ற காய்ச்சல்களின் அறிகுறியாக கூட இது இருக்கலாம். சிலருக்கு காய்ச்சல் அதிகம் இல்லாமல் உடல் சோர்வு மட்டுமே கூட வரலாம். அதுவும் டெங்கு அறிகுறியாக இருக்கலாம். மருந்து கடைகளில் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு கவனக்குறைவாக இருப்பது மிக மிக ஆபத்தானது. காரணம், சில மணி நேரங்களிலேயே முழு உடல் செயல்பாடு முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டுவிடும். இரத்த அணுக்களின் எண்ணிக்கை வேகமாக குறைய ஆரம்பித்துவிடும். சருமத்தில் ஏதோ ஒரு விதமான எரிச்சல் உணர்வு, தலைவலி, உடல் வலி, நெஞ்சு பாரம் ஆகிய எந்த அறிகுறிகள் இருந்தாலும் மருத்துவரை ஆரம்ப நிலையிலேயே அணுகுவது நல்லது. சகட்டு மேனிக்கு பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் பற்றி பேசிய டாக்டர் ஜே.கே. ரெட்டி, பல காலங்களாகவே இந்த மாத்திரையான வைரஸ் காய்ச்சல்களால் இருக்கின்றன. இப்பொழுது நம் பரிசோதனை மூலம் மிக தெளிவாக என்ன வகையான காய்ச்சல் என்பதை கண்டுபிடித்து விடுகிறோம். இதற்காக நவீன பரிசோதனைகள் வந்துவிட்டன. இந்த பருவகால காய்ச்சல்கள் 90% குணப்படுத்தக்கூடியவைதான். ஆகவே மக்கள் பயம் கொள்ளக்கூடாது. இந்த வைரஸ் காய்ச்சல்கள் தொற்றும் குணம் கொண்டவை. ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியது. டெங்கு அப்படி அல்ல, கொசுவினால் வரக்கூடியது. மழைக்காலம் தொடங்கி பல இடங்களில் நீர் தேங்கி இருக்கின்றது. அதில் கொசு உற்பத்தியாக வாய்ப்புகள் அதிகம். எனவே வீட்டை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு காய்ச்சல் வந்தால் உடனடியாக அது என்ன வகையானது என்பதை கண்டறிய வேண்டும். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஒரு பொதுவாக தான். இது கொரோனா மாதிரி பரவக்கூடிய வைரஸ் தான். வெளிநாடுகளில் கூட ஆண்டுக்கு ஒரு முறை ஃப்ளூ வைரஸுக்கு ஒரு தனி தடுப்பூசி போடுகிறார்கள். இந்த வைரஸ் குழந்தைகளை தாக்கினால் நிமோனியா வர வாய்ப்பு உள்ளது. சுவாச பிரச்சனைகள் உண்டாக்கலாம். பெரியவர்களுக்கு உடல் வலி இருக்கும். சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் என்கின்றார்கள். மேலும் இது பற்றி டாக்டர் அஸ்வின் விஜய் சில விளக்கங்களை அறிவித்துள்ளார். அவர் H2N2 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் வந்தால் 1 வாரம் முதல் 3 வாரங்கள் வரை தொடர்ந்து நீடிக்கலாம். அதன் பாதிப்பு தொடர்ந்து காணப்படும். அச்சப்படும் அளவுக்கு உயிர்கொல்லி அல்ல. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. ஏனென்றால் பாதிப்பு என்பது அதிகம் உள்ளது. காய்ச்சல் நிறைய நாட்கள் நீடிக்கிறது. சளி தொந்தரவு, தொண்டை வலி கூட சில நாட்கள் நீடிக்கலாம். பாராசிட்டமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின் சி மாத்திரைகள் சாப்பிடுவது நல்லது. நிறைய பழங்களை சாப்பிட மேற்கொள்ள வேண்டும். காய்கறிகளை நிறைய சாப்பிட வேண்டும் என்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.